ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பூண்டு நல்லா பஞ்சாக தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணும்னா வரமிளகாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையானது எப்படினாலும் போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணல் வச்சுருக்கேன். வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பஞ்சா தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் இதில் போட்டுக்குவோம். இந்த பீட்ரூட் பொரியலுக்கு பூண்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். துருவி வச்ச பீட்ரூட்டை இப்போ போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.